ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே கரண்ட் வேற போயிடுச்சு. அப்பனை பார்த்து செம மாசா யார் நிற்கிறாங்கன்னா நம்ம கார்த்திக் தான். இது புரியாமல் எல்லாரும் பயந்து போய் நிற்காங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி மட்டும் ரொம்ப தைரியமாக இருந்துட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் பார்த்துக்கலான்னு. அப்போன்னு பார்த்து கரண்ட் வந்துடுது. அங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் தான். இதை பார்த்து எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. ஏய், இப்போ நீ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு கேட்டதும், வேற எதுக்கு வேலையில் ஜாயின் ஆகலான்னு தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தா அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னதும், அதுக்கு உனக்கு இதான் கிடைச்ச டைமா? ஆமாம், வேற டைமே இல்லையா உனக்கு அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி கேட்டதும், மேடம் என்ன மேடம், டைம் பார்த்தா வருவாங்க, எனக்கு மூடு இருக்கும்போதே நான் சொல்லிடலான்னு வந்தேன். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கார்த்தி அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சரி நாளையிலிருந்து நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதும் உடனே கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில் காமிக்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தோன்னா நல்ல முறுக்கு மீசையை வச்சுட்டு கையில் கூர்மையான பொருளோட ஒருத்தன் நிற்கான். இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒட்டுமொத்த பேரும் வெளியில் வந்துடுறாங்க. யார் ராணி இங்கே கலாட்டா பண்ணிகிட்ருக்க அப்படின்னும் போது, ஏய் விட மாட்டேன், ஒருத்தரையும் விட மாட்டேன், இன்னைக்கு எல்லாரையும் கூறு போட்டுட்டு தான் போவான் அப்படின்னு கையில் வச்சுருக்கிற பொருளை காமிச்சு மிரட்டிட்டு இருக்கான். இதை பார்த்து எல்லாரும் செமையாக அதிர்ச்சியாகிறாங்க. யாருவா அப்படின்னும் போதோ இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வராங்க. டேய் யாரா நீ, டேய் ஓவரா முறுக்காடா, அந்த மீசி இல்லாமல் போப்பதோ அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் பார்க்குறதுக்கே அப்படி காமெடி பீஸாக இருக்கான். இந்த பக்கம் பார்த்தோன்னா அப்பன்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரி வராங்க. உடனே பார்க்குறாங்க, இன்னைக்கு உங்கள் எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே சாமுண்டீஸ்வரி ஓங்கி அடித்ததும் அவன் கீழே கொண்டு விழுந்துடுறான். சி ஆம்பளையாடா நீ, இப்படி பயந்து கொண்டு விழுறேன், இங்கே பாருங்க, எந்த மீசையை முகத்தில் வச்சு முறுக்கிட்டு தான் ஆம்பளை வீரம் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாலும் அந்த மீசையே இருக்கக்கூடாது, அந்த மீசையை எடுத்துருங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொன்னதும் அவங்க வீட்டில் வேலை செய்கிற 2 பேரும் அவனை பிடிச்சி அவன் முகத்தில் இருக்கிற மீசையை வலிச்சிடுறாங்க. இதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருது.